வணக்கம். நம்ம டிஎன்பிசி ஆர்ஆர்பி என்டிபிசி மற்றும் ஆர்ஆர்பி குரூப் டியோட மேக்ஸ்ல மாடல் கொஸ்டின் பார்த்துட்டு இருக்கோம். இதுல இன்னைக்கு தனி வட்டி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பாடத்துல இருந்து கொஸ்டின் பார்க்க போறோம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு ஃபார்முலா தான். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு பிஆர்டி பை 100. பினா பிரின்சிபல், ஆர்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், டீனா டைம். அமௌண்ட் தான் மொத்த அமௌண்ட் கேட்கும்போது பிரின்சிபல் பிளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அவ்வளவுதான். இந்த ஒரே ஒரு ஃபார்முலா தான். சப்போஸ் இப்போ டைம் கேட்கறாங்கன்னா இந்த 100 சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இன்டு 100 பை பி இன்டு ஆர்னு வந்துடும். ஓகேங்களா? இவ்வளவுதான். அந்த ஒரு ஃபார்முலா வச்சுட்டா இந்த படமே இருக்கு. ரொம்ப ஈஸியான படம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கவனிங்க. ராதியா இன்வெஸ்டட் 5000 ஃபார் 2 years at 11% per annum. Find the amount received him at the end of 2 years. ஓகேங்களா? 5000 ரூபாய் பிரின்சிபல் வந்து 5000 ரூபாய் 5000. அடுத்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு சொல்லிட்டாங்க? 11% சொல்லிட்டாங்க. அப்போ ஆர் ஈக்குவல் டு 11%. அடுத்து டி ஈக்குவல் டு 2 years. ஓகேங்களா? இது ஃபார்முலா போட்டோம்னா பிஆர்டி பை 100 போடணும். பட் நமக்கு அது தேவையில்ல. பாருங்க, எப்பவுமே ஒரு நம்பர்ல 10% வந்து ஒரு பாயிண்ட் நம்ம தள்ளி சொல்லியிருக்கோம். ஸோ 500 1%ங்கிறது 50 rupees. இப்போ என்னன்னா ஒரு வருஷத்துக்கு 11%. அப்ப 2 வருஷத்துக்கு எவ்வளவு? 22%. சோ இதுல 22% எவ்வளவு பார்க்க வேண்டியதா? 1% வந்து 50 ரூபாய். அப்ப 2% எவ்வளவு? 100 ரூபாய். சோ 20% 1000 ரூபாய், 2% ஒரு 100 ரூபாய். சோ 1100 ரூபாய். அவ்வளவுதான். 1100 rupees. ஃபர்ஸ்ட் क्वेश्चन தான் ஆன்சர். நல்லா பாருங்க, ஒரு நம்பர்ல 10% 500 rupees. ஓகேங்களா? சோ இது 11% சொல்லியிருக்காங்க 1 இயருக்கு. So 10% 500, ஒரு 1% ஒரு 50 rupees. So 1 year-க்கு 550 rupees வரும். 2 year-க்கு 2 into 550 1100. First question. So இப்ப கேக்குறது அசலும் வட்டி சேர்த்து எவ்வளவு கேக்குறாங்க? So அசல் எவ்வளவு? 5000. அப்போ 5000 plus ஒரு 1100 equal to 6100. இதுதான் first question-ஓட ஆன்சர். Next question போகலாம். Next question பாருங்க. A man took a loan from a bank at the rate of 12% per annum simple interest. ஒரு பேங்க்ல வந்து கடன் வாங்குறாங்க. ஒரு வருஷத்துக்கு 12% இன்ட்ரெஸ்ட்ல. 3 வருஷம் கழிச்சு 5400 இன்ட்ரெஸ்ட் only paid. ஓகேங்களா? சோ P equal to தெரியாது. P தான் क्वेश्चन மார்க். R equal to 12%. அடுத்து டைம் ஈக்குவல் டு 3 years. ஓகேங்களா? 3 years. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டாங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு எவ்வளவு? 5400. நம்ம ஃபார்முலா வச்சு செய்யலாம். 5400 பி இன்டு ஆர் இன்டு டி பை போட்டு செய்யலாம். பட் நம்ம அப்படி செய்ய வேண்டிய தேவையில்ல. பாருங்க, ஒரு வருஷத்துக்கு 12%, 3 வருஷத்துக்கு என்ன? 3 இன்டு 12 36. ஸோ 3 12 are 36. ஸோ 36% தான் 5400. அப்படின்னா டோட்டல் அமௌண்ட் எவ்வளவு? 100%. ஓகேங்களா? டோட்டல் அமௌண்ட் நம்ம 100% வச்சுக்கிட்டோம்னா இதுல ஒரு வருஷத்துக்கு 12%ங்கிறது 12% தான். 3 வருஷத்துக்கு 36% வரும். அப்ப 36% 5400னா 100% எவ்வளவு? அவ்வளவுதான். இதை அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா 4 9s are 36. இதுங்க 6 9s are 54. அடுத்து 1 4s are இங்க 15 4s are. ஸோ 150 வரும். 150 into 100 எவ்வளவு? 15000. அவ்வளவுதாங்க. இதான் செகண்ட் क्वेश्चनோட ஆன்சர். தேர்ட் क्वेश्चन பார்க்கலாம். அடுத்து தேர்ட் क्वेश्चन பாருங்க. A sum of 1600 gives a simple interest of 2000. Sorry, a sum of 1600 gives a simple interest of 250 in 2 years 3 months. The rate of interest per annum. என்ன சொல்லியிருக்காங்கன்னா 1600 ரூபாய் இருக்கு. இதுக்கு 2 ஆண்டு 3 மாசத்துல 252 ரூபாய் வட்டி வருதுன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு கேட்காங்க? அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு பிஆர்டி பை 100 இருக்கு இல்லையா? இதுல இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு வருது? 252 வருது. அப்போ 252 ஈக்குவல் டு பிரின்சிபல் வந்து 1600. 1600 இன்று ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு சொல்லியிருக்காங்க? அதான் கேட்கிறாங்க.
சோ அது தெரியாது இன்று. இது வருடங்கள் 2 ஆண்டு 3 மாதம். ஓகேங்களா, 3 மாதங்கிறது 3 மந்த்ங்கிறது ஒரு கால் இயர். சோ 2.25 இயர்ஸ், 2.25. இது எப்படி எழுதலாம்? 2 4 8 1 9/4 எழுதலாமா? 9/4 by 100 போடணும்னே, அது 1/100 நம்ம போட்டுக்கிறோம். இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம். 1 4 இது 4 4 அடுத்து அப்படியே 4 9 எவ்வளவு? 36. இது அப்படியே அடிங்க. ஃபர்ஸ்ட் 9 ஆல் அடிங்க. 1 9 இங்க 2 9 18 பேலன்ஸ் 772. 8 9 72. 1 4 இங்க 7 4 ஸோ 7% பேர் ஆனம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வருது. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A sum of money invested at 6.14% per annum for the period of 4 February 2005 to 18 February 2005 and gives 37.50 as simple interest. Find the sum of the money. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு அமௌண்ட் இருக்கு, அது 6.5%க்கு வட்டி விதத்துல February 4, 2014. So 4 February 2025. 4th February 2005 இருந்து 18th April 2005. 18th April 2005 வரை இன்ட்ரெஸ்ட் விடுறாங்க. ஓகேங்களா, சோ ஃபர்ஸ்ட் நமக்கு இது எத்தனை டேட்னு தெரியணும். சோ February 4th February இருந்து இந்த 4th சேர்க்க வேண்டியதுல பேலன்ஸ் 2005 லீப் இயர் கிடையாது. சோ பேலன்ஸ் எவ்வளவு இருக்கும்? ஒரு 24 டேஸ் இருக்கும் பிப்ரவரியில. அடுத்து மார்ச்ல ஒரு 31 டேஸ் இருக்கும். அடுத்து ஏப்ரல்ல ஒரு 18 டேஸ். ஸோ டோட்டல் கூட்டினீங்கன்னா 73 டேஸ் வரும். ஓகேங்களா, ஸோ 73 டேஸ்ங்கிறது 1 இயர்ல 73/365 ஷார்ட் பண்ணீங்கன்னா 1/5. ஓகேங்களா, ஸோ அப்போ டைம் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? 1/5 இயர் கிடைச்சிருக்கு. அடுத்தது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு சொல்றாங்க? 6.5%. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PRT/100 ஃபார்முலா. ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா இங்க 37.50 ஈக்குவல் டு பிரின்சிபல் வந்து நமக்கு தெரியாது. ஸோ P இன்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 6.25 இன்று டைம் வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 1/5 இன்று 1/100 இந்த பை 100ல உள்ளது. ஓகேங்களா, அவ்வளவுதாங்க. ஷார்ட் பண்ணீங்கன்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். பாருங்க, இது 16.25 இங்க 16 டைம்ஸ் இருக்கும். 16 2.5. ஓகேங்களா, அடுத்தது நமக்கு இப்ப P தான் தேவை. இது அப்படி இங்க கொண்டு வந்திருக்கேன். அப்போ 16 into 5 எவ்வளவு? 80. 37.50 into 80 equal to P. So இது 8 37 சார் 300 வரும். அந்த 0 சேர்த்தாச்சுன்னா 3000 இதோட ஆன்சர். ஸோ பிரின்சிபல் வந்து 3000 rupees. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The simple interest of 160 is 40 and the number of years equal to the rate of percent per annum. Find the rate of percentage. என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஒரு 160 ரூபாய்க்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 40 ரூபாய் வருது. ஓகேங்களா, அப்போ பிரின்சிபல் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 40. நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் PRT/100. அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 40 is equal to 160 into என்ன சொல்லிட்டாங்க? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டும் டைமும் ஈக்குவல்ட்டாங்க. ஸோ ரேட் R வந்து நம்ம எக்ஸ் வச்சுக்கிட்டா T-யும் எக்ஸ் தான். ஓகேங்களா, ஸோ அதன்படி 160 into x by 100 தான் இந்த 40 rupees. ஓகேங்களா, ஸோ இது வந்து இதை ஷார்ட் பண்ணீங்கன்னா 140 சார், இது 440 சார், அடுத்து 14 சார், இந்த 25 4 சார். ஸோ x into x ஸ்கொயர் இந்த 25 வந்துடும். ஸோ x ஸ்கொயர் equal to 25. Then x equal to √25 equal to 5. So 5% per annum
டைம் கேட்டா 5 years. நமக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்காங்க. ஸோ 5%. அடுத்த கொஸ்டின் பாருங்க. A person borrows 5,000 for 2 years at 4% per annum simple interest. He immediately lend at the another person at 6.25% of simple interest 2 years. His gain in the transaction. என்ன சொல்லிருக்காங்க, ஒருவர் வந்து 4% வட்டி விகிதத்துல 2 வருஷத்துக்கு 5,000 ரூபாய் கடனா பெறுகிறாரு. அந்த தொகையை உடனே இன்னொருத்தருக்கு 6.25% இன்ட்ரெஸ்டுக்கு அதே 2 வருஷத்துக்கு விடுறாரு. இதனால அவருக்கு என்ன லாபம் கிடைக்குன்னு சொல்றாங்க. ஓகேங்களா, கேக்குறாங்க. 4% வாங்குறாரு, 6.25% அவரு இன்னொருத்திட்ட கொடுக்குறாரு. ஸோ அவருக்கு எவ்வளவு டிரான்சாக்சன் ஆகுது, 2.25% ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ 5,000 ரூபீஸுக்கு 2.25% பார்த்தா போதுங்க. நம்ம ஃபார்முலாலாம் போட வேண்டியதுல 5,000 ரூபீஸுக்கு 1 இயருக்கு 2.25, அப்போ 2 வருஷத்துக்கு என்னாச்சு 4.5 வரும். ஸோ 2 இயர்ஸ்க்கு 4.5% அவருக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ இது 10% எவ்வளவு, 500, 1% 50. ஸோ 4% 200 rupees வரும். 4 into 50 200 rupees. 1/2% ஒரு 25. ஸோ 225 rupees அவருக்கு ப்ராஃபிட்டா கிடைக்கும். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம இதோட பார்ட் 2ல நிறைய கொஸ்டின் பார்க்கலாம். தேங்க்யூ.